நீங்கள் வெளியூர் போயிட்டு வெளியே வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது டெய்லி சாக்லேட் வந்து கொடுத்தா நீங்கள் தப்பான ஆள். எப்போவாவது ஒரு நாளைக்கு மறந்துருப்பீங்க, அல்லது வார நேரம் கடை பூட்டிருக்கும், இல்லாட்டி பொக்கெட்டில் காசு இல்லாமல் இருக்கும். அப்போ உங்கள் குழந்தை உங்கள் மேலே எரிச்சப்படுவான். பாப்பா என்னோட இறக்கம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவான். சாக்லேட் வாங்கி கொடுங்க, ஆனால் வளமையாக்காது. தலும்பெரும் பெறாமலும் விடும் அப்படிங்கிற ஒரு மனநிலை அந்த பிள்ளைக்கு தெரியும். இதை கேட்குதுண்டா உடனே கொடுத்துடாதீங்க. ஒரு நாளைக்கு இல்லைன்னு சொல்லுங்க. இல்லை வேணாம், கூடாது, தப்பு. அது நம்ம மார்க்கெட்டுக்கு பிள்ளை. பாப்பா கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லை, இது உங்களோட வயசுக்கு இல்லை மகன், அது வேணாம், வேற அது பார்ப்போமா, இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். பாப்பா காசு வந்தா வாங்கி தரனா ஓகே. அந்த பிள்ளை சைலண்டா. இந்த பிள்ளைகள் இந்த உலகத்துல அவனுடைய விஷயத்தை முடிச்சுக்கு போறதுக்கு அவன் வாழ்க்கையில சில பாடங்களை அவனுடைய ஃபார்முலாவாக அவனுடைய அடையாளமாக எடுத்துக்குவான். அதான் அவனுடைய சிக்னேச்சர். அப்படி எடுத்துக்குவான். அவனோட சிக்னேச்சர் எடுக்கும். சில பிள்ளைகள சிக்னேச்சர் என்ன தெரியுமா? ஏதாவது கேட்பான், கொடுக்கலாட்டி தட்டோரன் அப்படியே கீழே விழுவான். அது தலை வெடிச்சு ரத்தம் வரும். சுவர்ல போய் மோதுவான், கத்துவான். அது ஹாஸ்பிட்டல் ஆയിരിக்கும், ரோடா இருக்கும், கல்யாண வீடா இருக்கும், பள்ளிவாசல் ஆയിരിக்கும், மாமா வீடு மாமி வீடா கத்துவான். பியம்பாங்க, தூக்குவாங்க. நேரம் 1 மணி ஆகும், கத்துவான். செய்ய வழி இல்லைன்ற ஒரு சூழ்நிலைக்கு வருது. இப்போ உடனே அதை கொடுக்குறாங்கன்னா அந்த பிள்ளை ஏற்கனவே ஒரு தடவை இப்படி கத்தி சாதிச்சிருக்கிறான் என்று அர்த்தம். ஒரு தடவை அவன் சத்தம் போட்டு கத்தி தொல்லை தாங்க முடியாம அவ்வா இவன் வாயை பொத்தணும் வேண்டிக்கு வாடியதை இந்த பால் பாக்கெட்டை வேண்டி இன்னொரு கொடுத்தோன்னே வேண்டி எடுத்துருவான். ஓகே, இப்போ அது அவனுடைய சிக்னேச்சர். இப்போ அவன் மைண்டில் அதை எழுதிட்டான். ஓகே, இனி ஏதாவது இவங்க தரணும்னா நம்ம இந்த டிசைனில் போக வேண்டிய. அவனுக்கு அது வலிக்காது. இப்போ நாம என்ன செய்யணும்? அவர் கீழே விழுகிறார், கத்துறார். நாங்கள் முடிவெடுக்கணும், இன்றைக்கு இதை கொடுக்கக்கூடாண்டா இல்லை, முடிஞ்சு இல்லைண்டா இல்லை. கத்துறார், கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு வார்த்தை சொல்ல, பாப்பா சொல்லிட்டேன், இல்லாட்டி உம்மா சொல்லிட்டேன், அது கூடா, அது வேணாம், பேசாம இருக்கணும். இல்லையா, கதவை போட்டு நீங்க கத்துங்க. தம்பி நீங்க விடிய கத்தினாலும் அது இல்லை. இப்ப பெத்த மனசு துடிக்கிறதும் தவிக்கிறதும், வாப்பாவுக்கு உம்மா சப்போர்ட், உம்மாக்கு வாப்பா சப்போர்ட். எந்த பிள்ளைக்கு நான் கொடுக்க போறேன் 2 பேர் சொல்லுவாரு. உங்களுக்கு சும்மா இருக்கணும், எந்த பிள்ளைய விடுங்க சொல்றா. இவங்க 2 பேரும் சரியா இருந்தாலும் வீட்டுக்கு இருக்கிற மாமனார் மாமியா விடுறல பேர பிள்ளை கத்துற என்னால தாங்க இல்லாம்பாங்க. இப்பதான் நமக்கு பிள்ளை வளர்க்கலாம் போகும். தயவு செஞ்சு விட்டுறணும். அவர் அன்றைக்கு மட்டும்தான் கத்துவார், விடிய கத்துவார். 12 மணி வரைக்கும் கத்துவார், 1 மணி வரைக்கும் கத்துவார். டயர்ட் ஆகுவார், ஒரு 2 மணிக்கு தூங்குவார். அவரை மைண்டில் அவர் ஒரு சிக்னேச்சர் வைப்பார். உம்மா இல்லைண்டா இல்லை தானே, என்ன அவ்வளோதான், இதுக்கு மேல் அந்த சத்தம் பெறாது.